வணக்கம் பூவாய் மக்களே. ஒவ்வொரு பிரதேசம் தோறும் நம்ம ஒவ்வொரு சிவனாலயம் போறது வழக்கம். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருக்கக்கூடிய மதுவனேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல 134வது ஸ்தலமாக இது உள்ளது. இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாங்க. சூரியன் அருகில் பைரவர் அருள் பாலிப்பதும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்திருப்பதும் விசேஷமான ஒன்று. இந்த ஆலயத்துல சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு. சித்திரகுப்த சனி சன்னதியில் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. 270 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்ட பரப்பில் கோயில் மிகவும் அழகாக நமக்கு காட்சியளிக்கும். மூலஸ்தானத்தில் சிவன் கிழக்கு நோக்கியும் அம்மன் தெற்கு நோக்கியும் அமைந்திருப்பாங்க. கோவிலின் உள்ளே மேல்தளத்தில் நர்த்தன கணபதி, சோமஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மா, துர்க்கை இருப்பாங்க. தரைத்தளத்தில் சித்தி விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், சனீஸ்வரர், பைரவர், சூரியன், நவகிரகங்கள் ஆகிய கடவுள்களுக்கு தனி சன்னதியும் அமைந்திருக்கும். மூலவர் அருகில் நடராஜருக்கு தனி சன்னதியும் உள்ளது. இங்குள்ள தீர்த்தத்தில் மாசி மாதம் நீராடி இறைவனை வழிபடுவோர் சகல நலன்களையும் பெற முடியும் எனவும், பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்பவர்கள் மோட்சம் அடைவார்கள் என சொல்லப்படுது. நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுவது சிறப்பு. கோச்செங்கண்ணன் என்ற சோழ மன்னன் கட்டிய மாட கோயில்களில் இதுவும் ஒன்று. நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் போய் பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. இதே மாதிரியான டெம்பிள் பிளாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.